إن الحمد لله الذي ألف بين قلوبنا بالإسلام وجعلنا بنعمته إخوانا نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على المهجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك الصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله فإن خير الزاد التقوى قال الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله الكريم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. அவனது தூதர் எங்கள் தலைவர் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி அன்னாரினுடைய சங்கையான பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அச்சொட்டாக பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்று வரைக்கும் அந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இறை நேசர்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். புனிதமான ஜும்மாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இந்த பள்ளி வாசலிலே இஅ்திகாஃபுடைய எண்ணத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ஏவிய விஷயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் விலக்கிய விஷயங்களை விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்ற அடிப்படையில் நல்லுபதேசம் கொடுக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாயன் இந்த உலகத்தில் மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஊடகம்தான் வியாபாரம் என்று சொல்லுவது. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கினான், வட்டியை ஹராமாக்கினான் என்று அல்லாஹு தஆலா நாயன் கூறுகின்றார். ஆகுமான பொருளை கொண்டு ஆகுமான விதத்தினிலே வியாபாரம் செய்வது, ஹலாலையும் ஹராத்தையும் பேணி வியாபாரம் செய்வது, அது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்தது மட்டுமல்ல, வலியுறுத்திய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு வியாபாரியாக வாழ்ந்து முன்னுதாரணமாக நடந்து காட்டியவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வியாபாரம் ஹலாலான வியாபாரம் என்று சொல்லுகின்ற போது உலகத்தில் இருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வியாபாரம் தான் மாணிக்க வியாபாரம்.
இந்த மாணிக்க வியாபாரம் என்பது இது ஒரு குளோபல் பிசினஸ் ஆக, உலகளாவிய ஒரு வர்த்தகமாக இன்றைக்கு இருக்கிறது. உலகத்தில் பல நாடுகளில் பல மில்லியன் கணக்கான மக்கள் இந்த வியாபாரத்திலே இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணிக்க வியாபாரத்தை பொறுத்தவரையிலே உலகிலே எங்களுடைய நாடாகிய இலங்கை நாட்டுக்கு அதில் ஒரு உன்னதமான இடம் இருக்கிறது. இன்று நேற்று அல்ல, வரலாற்று ரீதியாக இலங்கைக்கும் மாணிக்க வியாபாரத்துக்கும் மாணிக்க கற்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறு, ஒரு பிணைப்பு இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கைகளில் இருந்த அந்த மோதிரத்தில் பதிக்கப்பட்டிருந்த பிரகாசமான அந்த சிவப்பு நிறக்கல், அந்த ரூபி ஸ்டோன், அது இலங்கையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் ராணிக்கு பரிசு கொடுப்பதற்காக, ஒரு நீலக்கல்லை எடுப்பதற்காக தங்களுடைய பரிவாரங்களை இலங்கைக்கு அனுப்பினார்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்கிறது. இப்படியாக இந்த மாணிக்க கல்லுக்கு எங்களுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சரித்திரம், வரலாறு இருக்கிறது என்பதை அந்த வரலாறிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இலங்கை நாட்டுக்கு இந்த மாணிக்கத்தில் ஒரு தனியான இடம் இருப்பது போல, இந்த நாட்டினிலே மாணிக்க வியாபாரத்துக்கு ஒரு மைய புள்ளியாக எங்களுடைய இந்த ஊர் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஊரினுடைய மாணிக்க வரலாறு என்பது அது மிக பழைய ஒரு வரலாறு. இதற்கு ஒரு சான்றாக, ஒரு ஆதாரமாக இருப்பதுதான் 18வது நூற்றாண்டிலே இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மாணிக்க வியாபாரத்தை செய்தார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரம் 1865ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு முதலாக ஷாதுலியா தரீகா என்ற அந்த ஆன்மீக வழியை கொண்டு வந்த ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஊருக்கு வந்த போது, இந்த ஊரிலே அந்த நாட்களில் மாணிக்க வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை தான், அவர்கள் வியாபாரங்களுக்காக தூர பிரதேசங்களுக்கு போகின்ற போது அந்த வழிப்பறி கொள்ளைகள் போன்ற அந்த தொல்லைகள் இருந்ததினால் ஷேக் சாலிஹ் மௌலானா அவர்களுடைய அந்த அறிவுறுத்தலின்படி அந்த மாணிக்க வியாபாரத்தினுடைய லாபத்தில் இருந்து 2% பள்ளிக்கு தரகாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அந்த ஆபத்து அப்படியே இல்லாமல் போனது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், ஒரு வரலாற்று சான்று. இந்த ஊரிலே வாழ்ந்த மக்கள் 18வது நூற்றாண்டிலே அந்த மாணிக்க வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள் என்பதற்கான ஒரு சான்று. எனவே இந்த ஊரிலே வாழ்ந்த மக்கள் இன்று நேற்று அல்ல, 100 ஆண்டுகளாக இந்த மாணிக்க தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாணிக்க வியாபாரத்தினுடைய தன்மைகளை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த ஊரினுடைய பொறுமதியையும் இந்த வியாபாரத்தினுடைய பொறுமதியையும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். மாணிக்க வியாபாரம் என்பது ஏனைய வியாபாரங்களை போன்றது அல்ல. 100க்கு 100 அல்லாஹ்வுடைய தவக்கலோடு சம்பந்தப்பட்ட, நாணயத்தோடு நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம். அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய காரண காரிய வாதங்களுக்கு அப்பால் பட்ட ஒரு வியாபாரம். ஒரு மாணிக்க வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதனுடைய அறிவும் ஆற்றலும் திறமையும் கெட்டித்தனமும் இந்த மாணிக்க வியாபாரத்தில் செல்லுபடியாகாது. இது உலகத்தினுடைய கண்ணோட்டத்தில் வித்தியாசமான ஒரு வியாபாரம். பொருளாதாரத்தில் அறிவு படைத்த ஒரு பெரிய அறிவாளி இந்த மாணிக்க வியாபாரத்தை செய்தால் அவன் அதில் தோல்வி அடைவான். அதே நேரத்தில் ஒரு பாமர மனிதன் இந்த மாணிக்க வியாபாரத்தை செய்து மிகப்பெரிய வெற்றியை அவன் அடைந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுவான். உலகத்தினுடைய கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால்
அறிவும் ஆற்றலும் இருக்க வேண்டும். ஆனால் மாணிக்க வியாபாரத்தில் அது விதிவிலக்கானது. அல்லாஹ்வுடைய தவக்கலும் நாட்டமும் இந்த மாணிக்க வியாபாரத்தில் நேரடியாக சம்பந்தப்படுகிற ஒரு வியாபாரமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஊரிலே இந்த மாணிக்க வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே மனித மாணிக்கங்களாக இருந்தார். அதனால் தான் அல்லாஹு தஆலா நாயன் இந்த அற்புதமான வியாபாரத்தை இந்த ஊருக்கு கொடுத்தான் என்ற அந்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையான வியாபாரிகள் எப்படி இருப்பார்கள் என்று வர்ணனை செய்தார்களோ, அந்த வர்ணனைக்குரிய மக்களாக அந்த மக்கள் இருந்ததை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதீகுல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா. நேர்மையான நாணயமான வியாபாரி நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடு சுஹதாக்களோடு இருப்பான் என்று சொன்னார்களே, அந்த நேர்மையும் நாணயமும் உள்ள வியாபாரிகளாக இந்த ஊரிலே வாழ்ந்த, கடந்த காலத்தில் வாழ்ந்த வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துஜ்ஜார யுபஅஸூன யௌமல் கியாம ஃபுஜ்ஜாரா. வியாபாரிகள் எல்லாம் மறுமை நாளிலே பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவார்கள். இல்லா மன் இத்தகில்லாஹ வ பர்ர வ ஸதக. அல்லாஹுவை பயந்து நல்ல முறையிலே உண்மையான விதத்தில் நடந்த வியாபாரிகளை தவிர அடுத்த எல்லா வியாபாரிகளும் மறுமை நாளில் பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த 3 பண்புகளையும் கொண்ட வியாபாரிகளாக இந்த ஊரிலே வாழ்ந்த, கடந்த காலத்தில் வாழ்ந்த அந்த வியாபாரிகள் இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுவை பயந்தார்கள். தக்வா என்ற அந்த அல்லாஹ்வுடைய இறையச்சம் அவர்களிடத்தில் இருந்தது. அல் பிர் என்ற அந்த நல்ல குணம் இருந்தது. வியாபாரத்தில் யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு கை கொடுக்கின்ற அந்த தன்மை இருந்தது. சதா என்று சொல்கின்ற அந்த உண்மை பேசுகின்ற தன்மை இருந்தது. இப்படியாக இந்த நல்ல பண்புகள் எல்லாம் இந்த ஊரிலே இருந்த மக்களுக்கு, வியாபாரிகளுக்கு இருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா நாயன் அவர்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா நாயன் வாக்களித்த ஒரு விஷயத்தை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. தக்வாவோடு நடந்தால் அவர்களுக்கு நாங்கள் வழிகளை திறந்து கொடுப்போம், நினையாப்புறத்திலிருந்து ரிஸ்க் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நினையாப்புறம் என்று சொன்னால் என்ன? ஒரு மனிதன் எதிர்பார்க்காத விதத்தினிலே, இயற்கையினுடைய விதிகளுக்கு மாற்றமாக, உலகத்தினுடைய கண்ணோட்டங்களுக்கு மாற்றமாக அல்லாஹு தஆலா நாயன் உதவி கொடுப்பான். இந்த ஊரிலே மாணிக்க வியாபாரம் செய்யப்படுகிறது. இந்த உலக கண்ணோட்டம் என்ன சொல்லும்? மாணிக்கம் தோண்டப்படுகிற இடத்தில்தான் மாணிக்க வியாபாரம் இருக்க வேண்டும். அது உலகத்தினுடைய கண்ணோட்டம். ஆனால் அல்லாஹு தஆலா நாயன் மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையாபுரத்திலே இயற்கையினுடைய விதிகளுக்கு மாற்றமாக அல்லாஹு தஆலா நாயன் இந்த ஊரிலே எந்த ஒரு மாணிக்கமும் தோண்டப்படாத நிலையில் இந்த ஊருக்கு வராத கல்லுகளே இல்லை. இந்த நாட்டில் எந்த பகுதியில் பொறுமதியான கல்லு கிடைத்தாலும் மிக பெரும்பாலும் அந்த கற்கள் எல்லாம் இந்த ஊருக்கு வந்து பொறுமதி பார்க்கிற ஒரு நிலை அல்லாஹு தஆலா நாயன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் அதுதான் மின் ஹைது லா யஹ்தஸிப். நினையாபுரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ரிஸ்க், நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்த விஷயம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஊரினுடைய மாணிக்க வரலாற்றினுடைய வளர்ச்சியை 3 கட்டங்களாக நாங்கள் பார்த்தால் இந்த மாணிக்க வரலாற்றினுடைய உண்மையான தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவது கட்டம் 1865ஆம் ஆண்டு ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாதுலியா தரீகாவை எடுத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வந்த நேரத்திலே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஊர் மக்களுக்கு, மாணிக்க வியாபாரிகளுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சினை
வழிப்பறி கொள்ளை கொண்ட பிரச்சனைகள். அந்த பிரச்சனைக்கு தேர்வு கொடுத்தார்கள் ஷேக் சாலிஹ் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சதக்கா கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பிரச்சனை தீர்ந்தது. இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் சிறப்பான முறையிலே வியாபாரத்தை செய்தார்கள். இரண்டாவது கட்டம் 1948ஆம் ஆண்டு ஷாதுலியா தரீகாவுடைய ஷேக் சுஜாதாவாக இருந்த ஷேக் இப்ராஹிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஊருக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் இருந்த அந்த கால சூழ்நிலையிலே சில மனிதர்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே ஷேக் இப்ராஹிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உருக்கமான துவாவை கேட்டார்களே, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த துவா. அந்த துவாவுக்கு பின்னர் தான் இந்த நாட்டிலே புதிய புதிய மாணிக்க பூமிகள் எல்லாம் திறக்கப்பட்டு எங்களுடைய ஊர்வாசிகள் எல்லாம் மிகப்பெரிய லாபத்தை அடைந்தார்கள் என்ற அந்த சரித்திரம். அது இரண்டாவது கட்டம். மூணாவது கட்டம் 2000ஆம் ஆண்டுகளிலே அன்றைய ஷேக் சுஜாதாவாக இருந்த ஷேக் அஜ்வாத் அல் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுடைய ஊருக்கு வந்து எங்களுடைய அந்த பத்தையில் அமைந்திருக்கின்ற அந்த மாணிக்க சந்தைக்கு சென்று அந்த சந்தையின் மத்தியிலே அவர்கள் கேட்ட துவா. அதனுடைய விளைவு என்ன? அதற்கு பின்னால் தான் பத்தையிலே அதிகமான ஆபீஸுகள் உருவாகியது. அதற்கு முன்னால் பத்தையிலே ஒரு சில ஆபீஸுகள் தான் இருந்தது என்ற அந்த கட்டம், அது மூணாவது கட்டம். இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த மாணிக்க வியாபாரத்தினுடைய வளர்ச்சி என்பது அது இயற்கையாக வந்தது அல்ல, அது ஒரு பரிணாம வளர்ச்சி அல்ல, அது ஆன்மீக வளர்ச்சியோடு வந்த முன்னேற்றம் தான். இந்த மாணிக்க வியாபாரத்தில் வந்த ஒரு முன்னேற்றம். இதுதான் இந்த ஊரினுடைய சரித்திரம். இன்று இருக்கின்ற வாலிபர்கள், இளைஞர்கள் இந்த சரித்திரங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மாணிக்க வியாபாரத்தினுடைய இந்த வளர்ச்சி இது ஆன்மீகத்தோடு வந்த வளர்ச்சி. அதனால் தான் இந்த ஊர் மக்களுக்கு கொடை கொடுக்கின்ற ஒரு தன்மை வந்தது என்பதை பார்க்கின்றோம். இந்த ஊரினுடைய வரலாற்றில் கொடை கொடுத்த வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த நாடே 1970ஆம் ஆண்டுகளில் இந்த நாடே அந்நிய செலாவணி பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தனி மனிதர் அந்த காலத்தில் 15 லட்சம் ரூபாய்கள், இன்றைக்கு பல 100 கோடிகளுக்கு அதிகமான பெறுமதியை கொண்ட பணத்தை அரசாங்கத்துக்கு ஒரு தனி மனிதர் கொடுத்தார். அவர் யார்? இந்த மாணிக்க வியாபாரத்தின் மூலமாக லாபம் அடைந்த ஒரு மனிதர், ஆன்மீக ரீதியாக தன்னை பக்குவப்படுத்திய ஒரு மனிதர். இந்த வரலாறை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று சர்வதேச ரீதியாக கூட இந்த மாணிக்கத்துக்கான ஒரு பங்களிப்பை எங்களுடைய ஊர்வாசிகள் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். ஆசியாவிலே 1946ஆம் ஆண்டு ஒரு இஸ்லாமிய தேசம் உருவாக போகிறது. அந்த இஸ்லாமிய தேசத்தினுடைய தலைமையகம், தலைநகரம் இஸ்லாத்தினுடைய பெயரோடு இஸ்லாமாபாத் என்று உருவாக போகிறது. அந்த நாட்டினுடைய பெயர் பாகிஸ்தான். ஆசியாவிலே ஒரே ஒரு இஸ்லாமிய நாடாக அது அமைய போகிறது என்ற அந்த காரணத்துக்காக அதனுடைய ஸ்தாபகர் முஹம்மது அலி ஜின்னா அவர்களுக்கு இந்த ஊரில் இருந்து 70 பெறுமதியான மாணிக்க கற்கள் இந்த ஊரில் இருந்து அனுப்பப்பட்டது என்றால் அது ஒரு இஸ்லாமிய உணர்வை காட்டுகிறது. எனவே இந்த மாணிக்க வியாபாரத்தினுடைய வளர்ச்சி என்பது அது ஆன்மீக வளர்ச்சியோடு வந்த ஒரு வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இந்த ஊரினுடைய கடந்த காலத்தினுடைய மாணிக்க வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுடைய வரலாறாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இன்றைய இந்த மாணிக்க வியாபாரத்தினுடைய நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனையோ விஷயங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் தீர்மானம் மிக்க ஒரு காலம். இந்த மாணிக்க வியாபாரம் எதிர்காலத்தில் வெற்றியை நோக்கி போகுமா அல்லது தோல்வியை நோக்கி போகுமா என்று நாங்கள் தீர்மானிக்கின்ற ஒரு கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் எந்த அமைப்பில் இந்த வியாபாரத்தை செய்தார்களோ
அதற்கு மாற்றமான ஒரு அமைப்பிலே இன்றைக்கு வியாபாரம் படிப்படியாக மாறிக்கொண்டு போகிறது. எங்களுடைய மார்க்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உபதேசங்கள், இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கு வந்த மஷாயிகமார்கள் ஷேகுமார்கள் எங்களுக்கு காட்டி தந்த அந்த உபதேசங்கள், அதற்கு மாற்றமான முறையிலே இன்றைக்கு தெரியாத்தனமாக நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மாணிக்க வியாபாரத்திலே ஒரு தளர்வை, ஒரு மந்தத்தை, ஒரு தேக்கத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மாணிக்க வியாபாரம் ஏன் இப்படியான ஒரு தேக்கத்தை அடைந்திருக்கிறது என்று காரணம் யாருக்கும் சரியாக சொல்ல முடியாது. வளைகுடாவிலே ஏற்பட்டிருக்கின்ற யுத்தமா அல்லது உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பொருளாதார நெருக்கடிதான் இன்றைய இந்த மாணிக்க வியாபாரத்துக்குரிய இந்த தேக்கத்திற்கு காரணமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்திலே, சுனாமியுடைய காலத்திலே, கொரோனாவுடைய காலத்திலே முழு உலகமும் மூடப்பட்டிருந்த, முடங்கி இருந்த அந்த நாட்களிலே இந்த மாணிக்க வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்ததல்லவா? அப்படி என்றால் இந்த உலகத்தினுடைய மாற்றங்கள் நேரடியாக அந்த மாணிக்க வியாபாரத்தை பாதிக்காது. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த வியாபாரத்துக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதுதான் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்ற விடையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு என்ன காரணம்? அல்லாஹு தஆலா நாயன் சொல்லுவதுதான் காரணம். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். ஒரு முசீபத், ஒரு நஷ்டம் வந்தால் அது உங்களுடைய கைகளினால் நீங்கள் தேடிக்கொண்டது என்று அல்லாஹு தஆலா நாயன் சொல்லுகிறான். எனவே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தளர்வு நிலைக்கு காரணம் உலக பொருளாதாரமும் வளைகுடா யுத்தமும் அல்ல, எங்களுடைய நடத்தை தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த லயுஹரமு ரிஸ்க் பிஸ்ஸம்பி யுஸீபஹ். ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் எதனால் தடைப்படும் என்றால் அவன் செய்கின்ற பாவத்தின் காரணமாக, அவன் இழைக்கின்ற பாவத்தின் காரணமாக அவனுடைய ரிஸ்க் தடைப்படும் என்று சொன்னார்கள். இதை நாங்கள் இந்த ஊரினுடைய வரலாற்றில் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் பொருளாதார அறிவு, உலக அறிவு குறைவாக இருந்தது. அல்லாஹ் ரசூலுடைய மஷாயிகமார்களுடைய பேச்சு வார்த்தைகளை கேட்டு தக்குவாவோடு நடந்தார்கள். அல்லாஹு தஆலா நாயன் நெனையாபுரத்திலிருந்து ரிஸ்கை கொடுத்தான். அது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. ஆனால் இன்று நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாலிபர்களில் அதிகமானவர்கள் இன்று வியாபாரம் செய்கிறார்கள். சந்தோஷப்பட வேண்டிய ஒரு செய்தி, துடிப்புள்ள வாலிபர்கள் துணிவாக இன்றைக்கு வியாபாரம் செய்கிறார்கள். வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் அந்த வாலிபர்கள் தங்களுடைய சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்களும் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்களுடைய இந்த வியாபாரத்தில் நடந்திருக்கின்ற ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்தால், முதலாவதாக இருக்கிற விஷயம்தான் இன்றைக்கு இந்த பிசினஸ் ஒரு கடன் பிசினஸாக மாறியிருக்கிறது. ஒரு காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் கேஷ் பிசினஸ் ஆக உடன் காசு கொடுத்து பிசினஸ் செய்தார்கள். ஒரு கல்லை வாங்கினால் விற்றால் உடனடியாக காசு பணம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு கல்லை விற்றால் 45 நாள் 50 நாள் என்று ஒரு தவணை போடப்படுகிறது. ஒரு கல்லை டெஸ்ட் பண்ணுவதற்கு 1 நாள் 2 நாள் 10 நாள் போனாலும் பரவாயில்லை, 45 நாள்களுக்கு பின்னால் காசு கொடுக்கப்படும் என்பது எந்த காரணமும் இல்லாமல் அவ்வாறு செய்வது அது ஒரு கடன் வியாபாரம். கடனுடைய சட்டம் என்ன? எங்களுடைய மார்க்கம் என்ன சொன்னது? இக்கட்டான நேரத்தை தவிர யாரும் கடன் எடுக்க கூடாது. கடன் கொடுப்பது ஒரு நல்ல அமல். ஆனால் அந்த கடனை எடுப்பவர் இக்கட்டான கட்டத்தில் தான் அந்த கடனை எடுக்க வேண்டுமே ஒழிய இதை ஒரு பொதுவான ஒரு விதியாக மாற்றிக்கொள்ளக் கூடாது. இன்னைக்கு எங்களுடைய வியாபாரம் கடன் வியாபாரம். 45 நாள்களிலே பணம் கொடுப்பது எதற்காக? என்ன காரணம்? காரணம் யாருக்கும் புரிவதில்லை. சில வேளைகளிலே அந்த பணத்தை வைத்து ரோல் பண்ணி இன்னும் ஒரு வியாபாரத்தை செய்வது நோக்கமா? அப்படி நோக்கமாக இருந்தால் அது எங்களுடைய மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அல்ல. இப்படியான விஷயங்களின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு மந்தம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது.
எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் கேஷாக கொடுத்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, ஊர்வாசிகளே, எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் கேஷ் பிசினஸாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சில வேளைகளிலே சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் இப்பொழுது இந்த தவணைக்கு பழகிவிட்டோம், இதை மாற்றுவது கஷ்டம் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய வாலிபர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதே நிலையிலே போனால் எதிர்காலத்தில் இந்த வியாபாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். அந்த பாதிப்பை விட நாங்கள் ஒரு சில தியாகங்களை செய்து இந்த வியாபாரத்தை கேஷ் பிசினஸாக மாற்றிக் கொண்டால் அது மிகப்பெரிய ஹைராக நலவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனில் இருந்து பாதுகாப்பு கேட்டார்கள், கடனை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய பார்வை வானை நோக்கி போனது. சுப்ஹானல்லாஹ், எனக்கு இறக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் எவ்வளவு கடுமையானது என்று சொன்னார்கள். அது என்ன சட்டம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதாக்கப்பட்டு மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷஹீதாகி மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷஹீதாகி 3 முறைகள் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகினாலும் அவனிடத்தில் கடன் இருந்தால் அவன் சொர்க்கம் போக முடியாது என்ற செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு 45 நாள் அந்த தவணையை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது சில வேளைகளிலே சில விபரீதங்கள் ஏற்பட்டு அந்த கடனை கொடுக்க முடியாமல் போனால் கோடிகளில் லட்சங்களில் அந்த கடன்களை கொடுப்பது லேசான காரியம் அல்ல. நாளை மறுமை நாளில் எங்களுடைய நிலை என்னவாக போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய சுய நலன்களுக்காக நாங்கள் அந்த தவணை முறை வியாபாரத்தை விட்டுவிட்டு கேஷ் பிசினஸாக நாங்கள் பண்ணுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று எங்களுடைய வியாபாரத்தில் இருக்கின்ற இன்னும் ஒரு விபரீதமான ஒரு பழக்கம்தான் இரவு நேர கலாச்சாரத்துக்கு நாங்கள் பழகி கொண்டு போகிறோம். எங்களுடைய முன்னோர்கள் எப்படி வியாபாரம் செய்தார்கள்? தஹஜ்ஜத்துக்கு எழும்பி சுபகுடைய நேரத்திலே வியாபாரத்தை ஆரம்பித்து 10 மணியாகின்ற நேரத்தில் வியாபாரங்கள் எல்லாம் முடிந்து வாங்கிய கற்களை வெட்டுவதற்காகவும் ஒப்பம் போடுவதற்காகவும் போனார்கள். இன்னும் சிலர் அந்த கற்களை விற்பதற்காக கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு போய் ஒரு நாளைக்குள் அவர்களுடைய அந்த வியாபாரத்தை முடித்தார்கள். இன்று நிலைமை எப்படி இருக்கிறது? எங்களுடைய வாலிபர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லாம் இரவு நேரத்திலே மொபைல் போனை பார்த்து கொண்டிருந்து விட்டு சுபகுடைய தொழுகையும் இல்லாமல் சுபகுடைய நேரத்தை நித்திரையிலே கழித்து விட்டு லுஹருக்கு எங்களுடைய வியாபாரங்களை நாங்கள் ஆரம்பிக்கின்ற ஒரு நிலைமை வந்து இப்பொழுது அசருடைய நேரம் வரைக்கும் ஆரம்பிக்கின்ற நேரம் வந்து விட்டது. இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நேரத்தினுடைய கலாச்சாரத்துக்கு நாங்கள் பழகி கொண்டு போகிறோம். இது ஆரோக்கியமான செய்தி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தினர்களுக்கு கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு நீ காலை நேர வேளையிலே, அதிகாலை வேளையிலே நீ பரக்கத்து செய்வாயே என்று சொன்னார்களே, அந்த பரக்கத்தான நேரங்களை நாங்கள் தூக்கத்தில் கழித்து விட்டோம் என்றால் எப்படி எங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இயங்க போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, ஊர்வாசிகளே, எங்களுடைய இந்த வியாபாரங்களை நாங்கள் அதிகாலை நேரங்களில் ஆரம்பிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நடக்கின்ற இன்னும் ஒரு விஷயம்தான், இன்றைக்கு எங்களுடைய வியாபார சந்தையில் இருக்கின்ற ஆபீஸுகள் எல்லாம் இன்று அந்நியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வியாபாரிகள் எல்லாம் இன்றைக்கு அந்நியர்களுக்கு எங்களுடைய ஆபீஸுகளை கொடுத்து விட்டு அவர்களுடைய கமிஷனையும் கூலியையும் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் எங்களுடைய முன்னோர்கள் இருந்தார்களா? எங்களுடைய முன்னோர்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுது தரகர்களாக, புரோக்கர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆபீஸுகளையும் எங்களுடைய வியாபாரத்தையும் நாங்கள் வெளிநாட்டவர்களுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது மிக பயங்கரமான ஒரு நிலை. இந்த நிலை தொடருமாக இருந்தால் லோக்கல் பிசினஸ், உள்ளூர் வியாபாரம் எங்களுடைய கைகளில் இருந்து முற்றாக இல்லாமல் போகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை எதிர்காலத்தில் வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் சொல்வதற்கு விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த விஷயம்தான், எங்களுடைய வியாபாரிகள், வாலிபர்கள்
தங்களுடைய வியாபாரத்தை சட்டபூர்வமான வியாபாரமாக ஆக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாணிக்கத்தை வாங்கி விற்பதோடு பணத்தை எடுப்பதோடு அவர்களுடைய அந்த வியாபாரம் முடிவடைகிறது. ஒரு வியாபாரத்தை ஒபிஷியலாக சட்டபூர்வமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் யாருக்கும் தலை சாய்க்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு இன்டர்நேஷனல், ஒரு குளோபல் பிசினஸ். எங்களுடைய முன்னோர்கள் செய்த பிசினஸ். இதை நாங்கள் 100க்கு 100 ஒபிஷியல் ஆக்கி கொண்டால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய வியாபார சட்டத்தை நாங்கள் மதித்து அதனுடைய வரிகளை நாங்கள் முறையாக கட்டி இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்துக்கு நாங்கள் பங்களிப்பு செய்வோமாக இருந்தால் இது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. இந்த நாடு அதன் மூலமாக வளம் பெறும். எனவே எங்களுடைய வியாபாரங்களை நாங்கள் ஒபிஷியல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகின்ற போது எங்களுடைய வியாபாரம் ஒபிஷியலாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எதிர்காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய பிசினஸை நாங்கள் நாலேஜ் பேஸ்ட் பிசினஸாக செய்ய வேண்டியிருக்கிறது. பாரம்பரிய அடிப்படையிலே நாங்கள் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்காமல் நாலேஜ் பேஸ்ட் பிசினஸ் ஆக இன்றைக்கு இந்த மாணிக்க கல்லுகளை எப்படி ட்ரீட் பண்ணுவது, அதை எப்படி ஐடென்டிபிகேஷன் பண்ணுவது என்றெல்லாம் ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு நாலேஜ் பேஸ்ட் அடிப்படையிலே வந்திருக்கிறது. அந்த விஷயங்களையும் எங்களுடைய வாலிபர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே இந்த வியாபாரத்தை நாங்கள் பாரம்பரிய அமைப்பிலே மட்டும் செய்து கொண்டிருக்காமல் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, உருவாசிகளே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் மிக முக்கியமான ஒரு காலம். நாங்கள் அவசரமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலம். எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காலம். இதை நாங்கள் பொதுபோக்காக நின்று அவரவர்களுடைய விஷயங்களை சுயநலமாக பார்த்து இந்த வியாபாரத்தை நாங்கள் விட்டுவிட்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த ஊரில் வருகின்ற சந்ததிகள் எங்களை குறை சொல்லுவார்கள். இப்போது நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் புகழ்ந்து அவர்களுக்காக துஆ செய்கின்றோம். ஆனால் நாங்கள் பொதுபோக்காக நடந்து எங்களுடைய வியாபாரத்திலே நாங்கள் எதிர்காலத்தை நாங்கள் நாசமாக்கிவிட்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் வருகின்ற சந்ததிகள் எங்களுக்கு பதுவா செய்வார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்போது எங்களுடைய ஊரிலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. சீனங்கோட்டை பள்ளி சங்கமும் சீனங்கோட்டையினுடைய மாணிக்க சபையும் இந்த ஊரிலே இருக்கின்ற வியாபாரிகள், ஊர்வாசிகள் எல்லோருடைய ஒத்துழைப்பிலும் இந்த வியாபாரத்தை ஒரு சரியான பாதையிலே கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாளை முதல் எங்களுடைய வியாபார சந்தை ஜெம் மார்க்கெட் காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும், மாலை 3 மணிக்கு முடிவடையும். நாளைக்கு எல்லோரும் திரண்டு வந்து அந்த விஷயத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாளைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து எங்களுடைய வியாபாரத்தை காலை வேளையிலே ஆரம்பிப்பது என்ற அந்த விஷயத்தை நாங்கள் முதலாக எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் மற்ற விஷயங்களை படிப்படியாக செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊர்வாசிகளே, இந்த விஷயத்தை ஜும்மாவை வெறுமனே காதால் கேட்டுவிட்டு போகாமல் நாளைக்கு நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்விலே எல்லோரும் பங்கெடுத்து எங்களுடைய தலை விதியை நாங்கள் மாற்றுகின்ற அந்த முக்கியமான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிகழ்வினிலே நாங்கள் எல்லோரும் கலந்து அதை எங்களுடைய ஊருடைய நலவுக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே வல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுடைய இந்த முயற்சிகள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. எமது மாணிக்க வியாபாரத்தை வெற்றிகரமான வியாபாரமாக ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இந்த வியாபாரத்தை சீரும் சிறப்புமாக செய்தார்களோ அந்த அடிப்படையிலே செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவானாக. எங்களுடைய வியாபாரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா நாயன் இல்லாமல் ஆக்கி விடுவானாக. இந்த ஊருக்கு பரக்கத்து செய்வானாக. இந்த ஊரிலே இருக்கின்ற வாலிபர்கள், வாலிப பெண்மணிகள் எல்லோருக்கும் தக்வாவுடைய எண்ணத்தை கொடுத்து விடுவானாக. எங்களுடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி விடுவானாக. என்னென்ன தேவைகளை எல்லாம் நினைத்துக் கொண்டு நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த அத்தனை தேவைகளையும் அல்லாஹு தஆலா நாயன் நிறைவேற்றி தந்து விடுவானாக. என்னென்ன தேவைகளை கேட்க மறந்தோமோ அந்த அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தந்து விடுவானாக.
எங்களுக்கு நல்ல மௌத்தை தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை முடிந்து கொண்டு மௌத்தாக கூடிய பாக்கியத்தை தருவானாக. எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையை குறைத்து விடுவானாக. எங்களுடையதும் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய கபறுகளை சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்குவானாக. நாளை மறுமை நாளினுடைய எல்லா தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. மறுமை நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் இருந்து அவர்களுடைய முபாரக்கான கைகளின் மூலமாக நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவானாக. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வஸய்யிதில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீகும் வ இய்யாய அவ்வலன் பித்தக்வல்லாஹ் ஃபத்தகுல்லாஹ் فإن خير الزاد التقوى. عباد الله قال الله تعالى وهو أصدق القائلين فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال أيضا فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم لا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. صدق الله العظيم. اللهم آمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم رؤوف رحيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا الحمد لله حمدا كثيرا كما أوجب وأمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين. اللهم صل وسلم على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم عباد الله ونفسي أولا بتقوى الله. عباد الله اتقوا الله في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن. واعلموا عباد الله أن الله أمركم أمرا جازما وبدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة لقدسه تكريما. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على محمد حبيبك ونبيك وعلى آله وصحبه وسلم. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن ستة الباقين البررة المبشرين بالجنة وعن عمي نبيك الحمزة والعباس رضي الله عنهما وعن حسن والحسين سيدي شباب أهل الجنة وباقي الصحابة أجمعين أنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشف خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار.